மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக ஒரு அவரைக்காய் தொக்கு புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 2 பருப்போட கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு வெங்காயம், ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி அதில் தெளிச்சுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடுச்சு. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அவரைக்காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவரைக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, அவரைக்காய் தொக்கு ரெடி. இதை சூடான சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து புடலங்காய் பொரியலுக்கு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் தண்ணியை வடிச்சிட்டு அந்த பாசிப்பருப்பை இந்த புடலங்காயோடு சேர்த்துக்கலாம்.
இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புடலங்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். புடலங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புடலங்காய் பொரியல் தயார். ஒரு தட்டில் கொஞ்சம் சாதம், நம்ம செஞ்சு வச்ச அவரைக்காய் தொக்கு, புடலங்காய் பொரியல், கொஞ்சம் தயிர், இதெல்லாம் சேர்த்து ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.